அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கு அறிவிப்பு. இந்தியாவிடமிருந்து டீசல் கோருகின்றது இலங்கை. மின்சார கட்டணம் 2ஆம் காலாண்டில் 13.56% உயருமா? உயரும் கச்சா எண்ணெய் விலை. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை. ஏப்ரல் இறுதி வரை போதுமான எரிபொருள் கையிருப்பில். அமெரிக்காவின் முதன்மை விமானம் தாங்கி கப்பலில் பற்றியது தீ. இலங்கையிலும் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் முறை அமுலாகுமா? ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி விளக்கமறியலில். அனைத்து IPL போட்டிகளிலும் தோனி விளையாடுவாரா? நகை மற்றும் பணத்தை பாதுகாப்பாக வையுங்கள், உரிமையாளர்களுக்கு காவல்துறை அறிவுறுத்தல். தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி வழக்கு நேற்றைய தினம் வியாழக்கிழமை யாழ் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது புதைகுழியை சூழவுள்ள பகுதிகளை வாரத்தில் 2 தினங்கள் சட்ட வைத்திய அதிகாரியின் நேரடி கண்காணிப்பில் துப்புரவு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என நல்லூர் பிரதேச சபைக்கு மன்று கட்டளையிட்டுள்ளது. அத்துடன் புதைகுழி பகுதியில் அகழ்வு பணிகளில் ஈடுபடுபவர்களுக்காக மற்றும் பொருட்களை வைப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கொட்டகைகள் டித்வா புயல், அதனைத் தொடர்ந்து யாழில் பெய்த பருவமழை காரணமாக சேதமடைந்துள்ளன. அவற்றினை அங்கிருந்து அகற்றி புதிய கொட்டகைகளை அமைக்கவும், அகழ்வு பணிகளுக்கான தளபாடங்களை கடந்த அகழ்வு பணிகளுக்கு ஏற்பாடு செய்தது போன்று நல்லூர் பிரதேச சபை இம்முறையும் தளபாட வசதிகளுக்கு ஏற்பாடு செய்ய மன்று கட்டளையிட்டுள்ளது. புதைகுழி பகுதிக்கு நேரில் சென்று களத்தரசிப்பை மேற்கொள்வதென்றும் மன்றில் தீர்மானிக்கப்பட்டதற்கு அமைய நீதவான் S. லெனின்குமார், சட்ட வைத்திய அதிகாரி S. பிரணவன், சட்டத்திறனிகளான நிரஞ்சன், ரணிதா, நல்லூர் பிரதேச சபை செயலாளர் உள்ளிட்டோர் நேரில் சென்று பிரதேச புதைகுழியை பார்வையிட்டனர். அதன்போது புதைகுழிக்குள் தற்போதும் நீர் தேங்கி நிற்பதனால் எதிர்வரும் 28ஆம் தேதி சட்ட வைத்திய அதிகாரியின் நேரடி கண்காணிப்பில் நீரினை வெளியேற்றும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதென்றும், ஏப்ரல் 8ஆம் தேதி குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுக்கப்படும் எனவும், ஏப்ரல் 20ஆம் தேதி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதெனவும் திகதிகள் இடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை, வங்கதேசம் மற்றும் மாலைதீவு உள்ளிட்ட அண்டை நாடுகளின் டீசல் விநியோக கோரிக்கைகளை இந்தியா பரிசீலித்து வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா செய்தியின்படி, இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறுகையில், இந்தியா சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களின் முக்கிய ஏற்றுமதியாளராக உள்ளது. குறிப்பாக அதன் அண்டை நாடுகளுக்கு அதிகளவில் ஏற்றுமதி செய்கின்றது என்றார். வங்கதேசம் டீசல் விநியோகத்தை கோரியுள்ளதாகவும் அந்த விஷயம் தற்போது பரிசீலனையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2017 முதல் வங்கதேசத்திற்கான டீசல் ஏற்றுமதி பெரும்பாலும் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில், இந்தியாவின் சுத்திகரிப்பு திறன், உள்நாட்டு தேவைகள் மற்றும் எரிபொருள் இருப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு முடிவுகள் எடுக்கப்படும் என்று ஜெய்ஸ்வால் மேலும் கூறினார். இலங்கை மற்றும் மாலைதீவின் இதேபோன்ற கோரிக்கைகளும் இந்தியாவின் எரிசக்தி தேவைகளை மனதில் வைத்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். Our own requirements and diesel availability will be factored in while taking decisions. In addition, I would also like to say that we have received such requests from several other countries, including Sri Lanka and Maldives. And these are being examined, taking into account our own energy requirements and availability that we have. 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முடிவு இந்த மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படவுள்ளது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதிக்கு 13.56% மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கு அனுமதி கோரி இலங்கை மின்சார சபை அண்மையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் முன்மொழிவொன்றை சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இதுகுறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிவதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் அதன் 3ஆம் நாளாக இன்று மாத்தளை மாவட்டத்தில் பொதுமக்களிடம் கருத்துக்கள் கோரப்படுகின்றன. ஈரான் போர் எதிரொலியாக உலக சந்தையில் மசகெண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. சர்வதேச எரிசக்தி முகாமை தனது அவசரகால இருப்பிலிருந்து எரிபொருளை விடுவிக்க முடிவு செய்துள்ள போதிலும் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நாடுகள் திணறி வருகின்றன. ஆசிய வர்த்தகத்தில் பிரெண்ட் மசகு எண்ணெய் விலை 9% உயர்ந்து ஒரு பேரல் $100 அதிகரித்துள்ளது. முன்னதாக இந்த வார தொடக்கத்தில் இது $120 வரை சென்றது குறிப்பிடத்தக்கது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் கப்பல்கள் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள ஈரான் ஒரு பேரல் எண்ணெய் $200 உயரும் என எச்சரித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய அனைத்து கப்பல்களும் இலக்கு வைக்கப்படும் என ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. சர்வதேச எரிசக்தி முகமையின் 32 உறுப்பு நாடுகள் இணைந்து தங்களது கையிருப்பிலிருந்து 400 மில்லியன் பேரல் எண்ணெயை சந்தைக்கு விட முடிவு செய்துள்ளன. இது 2022 உக்ரைன் போரின் போது வெளியிடப்பட்ட அளவை விட 2 மடங்கு அதிகம் என்றாலும் இது ஒரு தற்காலிக தீர்வே என வல்லுநர்கள் கருதுகின்றனர். மத்திய கிழக்கு எண்ணெயை அதிகம் நம்பியிருக்கும் பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகளில் பெட்ரோல் நிலையங்களில் நீண்ட வரிசைகள் காணப்படுகின்றன. எரிசக்தியை சேமிக்க தாய்லாந்து அரசு ஊழியர்களை வீட்டிலிருந்து வேலை செய்ய அறிவுறுத்தியுள்ளது. பிலிப்பைன்ஸ் அரசு வாரத்திற்கு 4 நாட்கள் மட்டுமே வேலை என்ற முறையை நடைமுறைப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவிலும் பெட்ரோல் விலை ஒரு கேலன் $3.50 தாண்டியுள்ளது. இந்த மாதத்திற்குள் இலங்கைக்கு வரும் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ள எரிபொருள் கப்பல்கள் மூலம் எதிர்வரும் ஏப்ரல் மாத இறுதி வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு கிடைக்கும் என இலங்கை கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அதன் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாருக்கு இன்றைய நிலவரப்படி கொழும்பு துறைமுகத்தில் மசகெண்ணெய் கப்பல் ஒன்று தரையிறக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இது சுமார் 18 நாட்களுக்கு தேவையான எரிபொருளை உற்பத்தி செய்யக்கூடிய மசகெண்ணெயை கொண்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக இந்த மாதத்தில் மேலும் 4 கப்பல்கள் வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மார்ச் 14, 15ஆம் திகதிகளில் 19,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 21,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் அடங்கிய கப்பல்கள் வரவுள்ளன. மார்ச் 17, 18ஆம் திகதிகளில் சிங்கப்பூரிலிருந்து தலா 20,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் பெட்ரோல் அடங்கிய மற்றொரு கப்பல் வரவுள்ளது. மார்ச் 21, 22ஆம் திகதிகளில் இந்தியாவிலிருந்து டீசல் மற்றும் பெட்ரோல் அடங்கிய கப்பல் ஒன்று வரவுள்ளது. மார்ச் 27, 28ஆம் திகதிகளில் இந்தியாவிலிருந்து 35,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் வரவுள்ளது. மார்ச் 29, 30ஆம் திகதிகளில் சிங்கப்பூரிலிருந்து 37,000 மெட்ரிக் டன் டீசல் இலங்கைக்கு வரவுள்ளது. இதன்படி இந்த மாதத்திற்கான நாங்கள் முன்பதிவு செய்த அனைத்து கப்பல்களும் தற்போது வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் அவற்றில் சில ஏற்கனவே இலங்கையை நோக்கி புறப்பட்டுள்ளன. இந்த கப்பல்கள் மூலம் கிடைக்கும் எரிபொருள் கையிருப்பானது அடுத்த மாதம் இறுதி வாரம் வரை போதுமானதாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க கடற்படையின் முதன்மை விமானம் தாங்கி கப்பலான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானுக்கு எதிரான போரில் குறித்த கப்பல் செங்கடலில் இயக்கப்பட்டு வருகின்றது. எவ்வாறாயினும் தீ உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை அறிவித்துள்ளது. இதேவேளை தீ விபத்து தற்செயலானது என்றும் அது போருடன் தொடர்புடையது அல்ல என்றும் அமெரிக்க கடற்படை தெளிவுபடுத்தியுள்ளது. அத்தோடு தீ விபத்தில் கப்பலின் இயந்திரம் மற்றும் உந்துவிசை அமைப்புக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றும் கப்பல் தனது பணியை தொடர தயார் நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் தீ விபத்தில் கப்பலில் இருந்த 2 மாலுமிகள் காயமடைந்ததாகவும் ஆனால் அவர்களின் நிலை மோசமாக இல்லை என்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. கப்பல்களில் ஏற்படும் தீ விபத்துக்களை கையாள்வதில் அமெரிக்க கடற்படை நீண்ட வரலாற்றை கொண்டிருப்பதாகவும் இவை பாரிய இயந்திரங்கள் மற்றும் அதிக செயற்பாட்டு வேகத்தை கொண்ட கப்பல்களின் பொதுவான ஆபத்துக்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றன.
தற்போதைய நெருக்கடிக்கு மத்தியில் உலகின் ஏனைய நாடுகள் வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கு அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு முற்பட்டாலும் தற்போதைக்கு இலங்கைக்குள் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என வர்த்தக வாணிப மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் அது குறித்து கவனம் செலுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார். எரிசக்தியை பாதுகாத்துக் கொண்டு மக்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் கூறினார். எரிவாயு சேமிப்பு நிலையம் ஒன்றை நிர்மாணிக்கவும், சமூகஸ்கந்த மற்றும் முத்துராஜவெல எண்ணெய் தொட்டிகளை நிர்மாணிக்கவும், அதேபோல் திருகோணமலையில் உள்ள 10 எண்ணெய் தொட்டிகளை நவீனமயமாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. தற்போதைய நெருக்கடி நிலை காரணமாக உலக சந்தையில் விலை அதிகரிப்பால் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை அதிகரிப்பை நுகர்வோர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அமைச்சர் குறிப்பிட்டார். அமெரிக்க ஜனாதிபதி உட்பட மோதலில் ஈடுபட்டுள்ள நாடுகளின் தலைவர்கள் எடுக்கும் தீர்மானங்களுக்கு ஏற்ப எரிபொருள் விலை மாறும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் இன்றைய தினம் லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையானார். இதன்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது அவரை எதிர்வரும் 19ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். IPL தொடரில் நடைபெறும் அனைத்து போட்டிகளிலும் மகேந்திர சிங் தோனி விளையாடுவார் என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை நிர்வாக அதிகாரி KS விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். என்னை பொறுத்தவரை தோனி அனைத்து போட்டிகளிலும் விளையாடுவார். இதுகுறித்து அவர் தான் முடிவு செய்ய வேண்டும். அணி நிர்வாகம் அவரிடம் ஆலோசித்து அவரது பங்கு குறித்து இறுதி முடிவு எடுக்கும். தோனி துடுப்பாட்ட வீரராக ஆடுவாரா அல்லது விக்கெட் காப்பாளராக செயற்படுவாரா அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தும் வீரராக இருப்பாரா என்பது குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும். 20 ஓவர் உலக கோப்பையை இந்திய அணி கைப்பற்றியது மகிழ்ச்சி அளிக்கின்றது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வீரர்களான சஞ்சு சாம்சன், சிவம் துபே மிக சிறப்பாக செயல்பட்டது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. இருவரும் IPL போட்டியில் சிறப்பாக செயற்படுவார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை நிர்வாக அதிகாரி KS விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். நாட்டில் அண்மை காலமாக வீட்டு பணியாளர்களினால் முன்னெடுக்கப்பட்டும் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு காவல்துறையினர் அவசர பாதுகாப்பு ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். வீடுகளில் வேலைக்கு அமர்த்தப்படும் பணியாளர்கள் அந்த வீடுகளில் உள்ள தங்க நகைகள், பணம், வெளிநாட்டு நாணயம் மற்றும் ஏனைய பெறுமதியான சொத்துக்களை திருடி செல்வதாக பல முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. முகவர் நிலையங்கள் அல்லது இடைத்தரகர்களூடாகவோ அல்லது நேரடியாகவோ வேலைக்கு சேரும் நபர்கள் பின்னர் இவ்வாறான கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனவே வீட்டு பணியாளர்களை வேலைக்கு அமர்த்தும் போது அவர்களது தேசிய அடையாள அட்டை, காவல்துறை நடத்தை சான்றிதழ் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை சரிபார்க்குமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் நகை மற்றும் பணத்தை பாதுகாப்பான இடங்களில் வைக்குமாறும், பணியாளர்களை வீடுகளில் தனியாக விட்டு செல்வதை தவிர்க்குமாறும், புதிய பணியாளர்கள் குறித்த விவரங்களை அருகில் உள்ள காவல் நிலையத்தினரிடம் அறிய தருமாறும் காவல்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.